ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, குட்டியோட பர்த்டேக்கு இன்னும் 2 days இருக்கு. ஷாப்பிங் வீடியோ தான். என்ன வாங்க போறோம், என்ன பண்ண போறோம்ன்றதான் வீடியோ. என்னெல்லாம் வாங்குறோம்ன்றது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. நானும் வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டேங்க. அத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்குற பொருள் ஒண்ணு காட்ட மாட்டோம், ஏன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. போக போக என்னன்னு தெரியும், என்ன வாங்குறோம்ன்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்க பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, ரெடி ஆகட்டும், நம்ம காட்டுவோம். பாத்தீங்களா, ரெடி ஆகுங்க சீக்கிரமா, நம்ம போவோம். ஓகே, இதோ காட்டு சொல்றாங்க. வாடிட்டு ஓகே ஓகே அம்மா. இன்னும் 2 நாள் இருக்கு என் பிறந்த நாளைக்கு. ஆமா, வெள்ளி சனி சண்டே பிறந்த நாள். ஓகேவா? டூ டேஸ்ல என் பிறந்த நாள். கிளம்புறாங்க பாருங்க, லிப்டிக் பூசிட்டு இருக்காங்க. ஓகேவா? கிளம்பி முடிச்சிட்டோன்னே பார்ப்போம். நம்ம எங்கேயாவது கிளம்புனோன்னா இவங்க மட்டும் தான் இப்படி லேட் பண்ணுவாங்களே. கிளம்புறதுக்கே டைம் ஆகும் இவங்களுக்கு. ரெடியாகி எவ்வளோ நேரம் நிற்கிறேன். ஷாப்பிங் பண்ண போகணும், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடியே. அவங்க பாருங்க கிளம்புறாங்க இன்னும் கிளம்பி முடிக்கல. அங்கே போய் பீரோ கிட்ட போய் என்ன நோண்டிட்டு இருக்கான்னு தெரில நீ எங்கே போட்டேன்னு. வா வா சீக்கிரம் கிளம்பு, போலாம். இப்போ ட்ரெஸ் கடையில் வந்திருக்கோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. என்ன ட்ரெஸ் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். அம்மா இடிச்சுக்கிட்டு வரேங்க நான். என்ன ட்ரெஸ்ன்னு பார்ப்போம். என்னதான் ஷாப்பிங் பண்றாங்களோ தெரியல நமக்கு. பெருசு இது, கை ரொம்ப பெருசா வருதுன்னா ஓவரா இருக்கு பாரு. ரொம்ப லைட்டா இருந்தா பரவாயில்ல. நாங்க வந்து அங்கெல்லாம் பார்த்தோம், ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் எங்களுக்கு பிடிக்கல. அதனால நாங்க டி நகர் வந்திருக்கோம். இங்க என்னதான் செலக்ஷன் பண்ண போறாங்கன்னு பாப்போம். இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அம்மா இங்க பாரு. அம்மா இது உள்ளலாம் இருக்கு பாருமா, நீ கேக்குற ட்ரெஸ் எல்லாம். அது ஒயிட் பேக் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். 180 கரெக்ட் தான் மேடம். பேக் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்காக வாங்குறாங்க. வா, ரேட்டா இருக்குங்க. பில்ல பாத்துறோன்னே ஓடி வந்துட்டேன் நான். சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். லெகின்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிங்க்குமோ பிங்க். ஷாப்பிங் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தாங்க குழம்புதின்னு அவங்களுக்கு எடுக்கல, எனக்கு கொடுக்கல. பார்க்கலாம் என்ன. இங்கே ரொம்ப ரேட்டு தான் சொல்றாங்க. பாத்தீங்களா என்னன்னா பண்ணிட்டு இருக்கு குழந்தை மாதிரி வந்து. ஏய் ஊட்டடி வைடி, ரொம்ப ரேட்டா இருக்குங்க. இது அழகா இருக்கா? அது என்னத்துக்கு? அது வந்து
இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸே வந்து கிடைக்கல. என்ன ட்ரெஸ் கிடைக்கலன்னா ட்ரெஸ்ஸே டி நகர் வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு 2 பேருக்கும் செட் ஆகல. அதனால நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு இருக்கோம். சோ வந்து என்னதான் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டினியூயா பாருங்க. அடுத்து வேற கடை தான் சூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஏரியாக்குள்ளே நம்ம எங்கேயாவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ரொம்ப அலைஞ்சிட்டேன். அது மாதிரி டி நகர்ல பார்த்த எல்லாரும் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பேர் வந்து எங்களுக்காக வந்து டைம் எடுத்து பேசி மீட் பண்ணிட்டு போனீங்க. எங்களால வந்து சரியா கவனிக்க முடியல. தூரத்துல இருந்து நிறைய பேர் பாத்துட்டு போயிட்டீங்க. சோ எல்லாரும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க சாப்பிட்டு வரோம். பாய், நெக்ஸ்ட் பாப்போம். ஓகே, பாய். The next day. ஹாய். இப்போ என்னடா ட்ரெஸ்லாம் மாத்திட்டு இருக்கோம்னு பாக்குறீங்களா? இது வந்து ஆஃப்டர்நூன் மறுநாளே ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து நேத்து பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போனோம், ட்ரெஸ் கிடைக்கல. டி நகர் போனோம், ட்ரெஸ் கிடைக்கல. சரி, மறுபடியும் இங்கேயே வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு நம்ம வீட்டாண்டே எங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் சொல்லிட்டு இன்னும் பாக்கி ஒரு 4-5 கடை இருக்கு, அங்க மட்டும் ஆராய்ஞ்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறோம். எங்களுக்கு இந்த பர்த்டே வந்து ட்ரெஸ்ஸே கிடைக்கல. என்னன்னு பாக்கலாம். எனக்கே கிடைக்கல. எனக்கு தான் போனோன்னே எடுத்துருவேன். எப்படிதான் ட்ரை பண்றோம், எப்படிதான் ட்ரெஸ் எடுக்க, என்னடா ட்ரெஸ் எடுக்கிறாங்க இவங்க அப்படின்ட்டு. இப்ப மறுபடியுமே ஃப்ரைடே, சோ குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்ப மறுபடியும் எத்தனை நாள் இருக்கு என்னோட பர்த்டேக்கு? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. 1 day தான் இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க ஓகே, என்னதான் பண்ண போறேன்ட்டு. இப்ப எங்க போறோம்ன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் வாங்க. எங்க வந்திருக்கோம்? இது எந்த இடமும் வந்து மேக்ஸ் இங்க ட்ரை பண்றா. கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ரேட்டு தான் பயமா இருக்கு. பாப்பா செக் பண்ணி. செம்மையா இருக்குங்க. ஓ, இது ஜீன் கூட போடுற மாதிரி இருக்கே. ஜீன் கூட போடுறது. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா எங்க வந்திருக்கோம்னா சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். அங்க எங்க நான் அலைஞ்சது பத்தாதுன்னு சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம் ட்ரெஸ் எடுக்க. பாக்கலாம் எங்கேயாச்சும் செட் ஆகுதானே. இந்த வாட்டி தான் ரொம்ப அலைச்சலா. ஆமா, நாங்க ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துருவோம். பட் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி எடுக்கலாமா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு இது ஏறதுன்னா ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு கூட கூட்டு போனா கூட்டு போகாம விட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயங்க. இப்படிலாம் யாரும் விடுறாங்க பாருங்க, படிப்படியா ஏறி நடக்கணும் பாத்தீங்களா. எனக்கு எனக்கு ஒரு வழியா ஏதோ ட்ரெஸ் எடுத்திருக்காங்கப்பா. நான் தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். டயர்டாவே ஆயிடுச்சு. ஒரு வழியா வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு தான் சட்டை எடுக்கணும். டென்ஷன் ஆயிடுச்சுங்க. இவளுக்கு எடுக்கிறதுக்கே இவ்வளவு காசு ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு ஒரு சட்டை எடுத்துட்டுனா போய் கடுப்பாகும். இந்த வாட்டி நாங்க ரொம்ப அலைஞ்சிட்டோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஆனாலும் சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். ஆமா, சிம்பிளா எடுத்தோம். ஆனா ரொம்ப லேட்டா எடுத்ததுனால எப்படிங்க பினிஷிங்ல காட்டுறேன் என்ன ட்ரெஸ் எடுத்தோம். பாத்தீங்கன்னா எனக்கு சட்டை எடுக்க வந்திருக்கோம். சூஸ் பண்ணிட்டேன். அதே கலர்ல ட்ரெஸ் கலர்ல தான் எடுக்கேன். ட்ரெஸ் கலர்லாம் இப்ப நாங்க காட்ட மாட்டோம். எங்க வீட்டான இருக்க ஒரு சின்ன கடை தான். ஆனா வந்து கிடைச்சிரும். சோ அதனாலதான் எடுத்திருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். நாங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோங்க. என்ன ட்ரெஸ் எனக்கு எல்லாம் அப்புறம் காமிக்கிறோம். இப்ப காமிக்க மாட்டோம். இப்ப காமிச்சுதான் நல்லா இருக்காது. ஒரு வழியா நாங்க வாங்கி இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் ரொம்ப எங்களுக்கு அலைச்சலாயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம எடுத்தாச்சு. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன். இதான் எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் வீடியோ. ஹலோ, பார்க்கலாம். 15 minutes later. ஒரு வழியா ஷாப்பிங் பண்ணிட்டோம். என்னதான் வாங்கியிருக்காங்க, என்னதான் போடுவாங்கன்றத அழலாம் அலைஞ்சு டயர்டாவே ஆயிட்டோங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். 2 நாள் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ. ஆமா, அப்படி என்னடா சட்டை எடுத்துக்க 2 நாள் ஆயிடுச்சுன்னு கேப்பீங்க. சிம்பிளா தான் எடுத்துருக்கோம். சிம்பிளா இருந்தாலும் ஆனா சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். ஆனா குட்டிக்கே தெரியாம நான் சூப்பரா ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அத பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோலாம் கிளிக் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் வந்து பாருங்க. மெயினா வந்து உங்களோட பர்த்டே வீடியோவை கண்டிப்பா பாருங்க. எப்படிலாம் இருக்கு, என்ன சர்ப்ரைஸ் பண்றாங்கன்றத பாருங்க. இன்னைக்கு ஆல்ரெடி நேத்து போய் எல்லாம் கடையில எல்லாம் போய் என்ன நான் வாங்குறேன்றத கூட நான் ஜாயின் பண்றேன். ஆனா என்ன வாங்கிருக்காங்கன்றதெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டேன். லாஸ்ட் வீடியோல தான் பார்ப்போம். ஜாயின் பண்ணு. இந்த ஷாப்பிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பை பை.